இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிரத்திருப்பதை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 38 மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களின் தலைநகர்களில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெறுவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது சென்னை சிவானந்தா சாலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினர் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டமானது தொடங்கி இருக்கின்றது. குழப்பாதே மக்களை குழப்பாதே என்கின்ற பல்வேறு முழக்கங்களினுடைய முன்வைத்து தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகின்றது. வாக்காளர் தீவிர திருப்பத்தை எளிமையாக்க வேண்டும் எனவும் இவ்வளவு மிக அவசரமாக ஏன் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தில் நடத்தி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரிவு மேலாண் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 13 மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களினுடைய தலைநகரங்களிலும் ஒன்றிணைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே கட்சியினுடைய தலைவர் விஜயம் அறிவித்திருந்தார். அதன்படி நேற்று இந்த வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தத்திற்கு உண்டான அந்த பதிவையும் வீடியோ பதிவாகவும் விஜய் நேற்று வெளியிட்டிருந்தார். எதற்காக இந்த வாக்காளர் தீவிர திருப்பு முகாமானது நடக்கிறது எனவும் அதே போன்று மக்களை ஏன் இவ்வளவு அலக்களிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளின் நிபந்தனைகளையும் முன்வைத்து நேற்று விஜய் வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவின் பேரில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக விஜய் தெரிவித்திருந்த கருத்துக்களை மக்களுக்கு எளிமையாக தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அதே போன்று மத்திய மாநில அரசுகளுக்காக இதை முறைப்படி நடக்கக்கூடிய தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த SIR உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அப்படி நிறுத்தாவிட்டால் இதை மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் எளிய வகையாக மாற்ற வேண்டும் எனவும் மக்களினுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடாது என்ற பல்வேறு கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் முன்வைத்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.